சரிங்கண்ணா, திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழகம் எங்க இருந்துச்சுங்கண்ணா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்துல தமிழகம் எங்க இருந்துச்சு? இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சிட்டு 1954 63 ஆட்சியை முடிக்கும் பொழுது தமிழகம் முன்னாடி தான் இருந்துச்சு. தமிழகம் நீர்ப்பாசனத்துல இந்தியாவிலே முதன்மையா தான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம். ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல தமிழகம் எங்க இருந்து? முன்னாடி தான் இருந்துச்சு. இவங்க எப்படி வாயிலேயே வட சொல்றாங்கன்னா, திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரிகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு, ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் போன ஆண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க ஹரியானாவுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டியை விட ஹரியானா அதிகம். நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க. இரண்டாவது இருக்கும், இதற்கு முன்பு இரண்டாவது இருந்தோம். ஆனா மூன்றாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு. நான்காவதுக்கும் இரண்டாவதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு. அதனால 2030 வரும் பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மாநிலமாக, இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலமா. கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு. அந்த பொய்யே சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து சொல்லவே மாட்டாங்க, பொய்யா பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி இரண்டாவது இருந்தோம், 2020 இரண்டாவதா இருந்தோம், 2025 இரண்டாவதா இருக்கும். ஆனா திமுக வந்த பிறகு கேப் குறைய ஆரம்பிக்குது. அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க. டெக்னிக்கல் நாலேஜ் நான் சொன்னது டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ல பத்தி சொன்னாங்கண்ணா. ஒரு ஜெர்மனியில பிராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்றோம், அது கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல. அதனால நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா, ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்க உங்க தொழில் நிறுவனத்துக்கு கூட்டிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டைப் போடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்துல 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும். அவங்கள பட்டை தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சங்கண்ணா. இது போன்ற கருத்து நீங்க சொல்லியிருக்கும் போது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்தையும் மாஸ்க் எடுத்தோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் நீங்க எனக்கு தேவையில்லாம நீங்க வம்புல மாட்டி விடுறீங்க தலைவர். அண்ணன் நான் வந்து எனக்கு தேவையில்லாம அண்ணன் வம்புல மாட்டி விடுறாரு. கோவை மாவட்டமா இருக்கா கரூர் மாவட்டமா என் தலைவர் எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல. என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல. துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தயாராயிட்டு இருக்கோம். அதுக்கே நான் நோட்டிபிகேஷன் கொடுக்கல. அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அனைத்து சுற்றுப்பயணங்களையும் மக்கள் கூட்டம் வந்து அதிக அளவுல வந்துட்டு வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முதல் படி அப்படின்ற அண்ணா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்தில் போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும், அதை நம்ம வரவேற்கணும். ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும், அதையும் மக்கள் கேட்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.